விஜய் வந்து ஜாக்கிங் போயிட்டு வராரு. அப்போ வந்து வெளியே சத்தம் கேட்குது. வெளியே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ராகினி வந்து வந்து இறங்குறாங்க. அவங்க அப்பாவோடையும், அதுக்கப்புறம் அன்பரசு, அதுக்கப்புறம் அஜய் எல்லாரும் வந்து இறங்குறாங்க. அதை பார்த்து வந்து எல்லாரும் அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணிகிட்ருக்காரு ராதா? வீட்டில் வந்து ஆரத்தி எடுக்கலையா? புது பொண்ணு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே உடனே ராதா அமைதியாக இருக்காங்க. என்ன ராதா அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வந்து அவங்க ஆரத்தி எடுக்க மாட்டாங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாரு அன்பரசு. என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்த்து கேட்குறாரு. ஆமாம் சித்தப்பா, நான் சொல்லிட்டேன், ஆரத்தியெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த வீட்டுக்கு அவங்க வரப்போகிறது இல்லைல்ல. இந்த வீட்டுக்கு வந்தால் தான் ஆரத்தி எடுக்கணும். என்ன சொல்கிற நீ? இந்த வீட்டுக்கு வராமல் எங்கே போகிறது? எதுக்கு வரீங்க? இந்த வீட்டில் இருந்தால் நீங்கள் ஏன் தயவில் இருக்கணும்ல. ஏன் தயவில் இருக்கிறதுக்கு எதுக்கு நீங்கள் இந்த வீட்டுக்கு வரணும்? உங்கள் சம்மந்தி தான் பெரிய பணக்காரராச்சே, அவர் தயவுலே இருந்துக்குங்க. அப்புறம் எதுக்கு இந்த வீட்டுக்கு வரணும்? அதனால் இந்த வீட்டில் உங்களுக்கு இடம் கிடையாது. புரியுதா சித்தப்பா அப்படி சொல்லி சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாரு. என்னப்பா சொல்கிற நீ அப்படின்னோடனே, ஆமாம் சித்தப்பா, இந்த வீட்டில் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குல்ல, இவ்வளோ நாள் இருந்தது. இப்போ எதுக்கு நீங்கள் வரணும் வேஸ்ட்டாக? அதனால தான் நாங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த வீட்டில் உங்களுக்கு வந்து வேலைக்கு ஆகாது. அதனால் வேறு ஏதாவது வீடு பார்த்துங்க, இல்லை உங்கள் சம்மந்தி வீட்டுக்கு போயிடுங்களேன்றேனே. சரி, அப்போ என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போவோம் பரவாயில்லையா? சரி கூட்டிகிட்டு போங்க சித்தி, நீங்கள் போகிறதா இருந்தால் உங்கள் இஷ்டம் சித்தி, நீங்கள் போகிறதும் போகாதும். அம்மாவையும் பிள்ளையும் பிரித்த பாவமும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் பிரித்த பாவம் எனக்கு எதுக்கு சித்தி? அதனால் நீங்கள் இதுக்கப்புறம் என்னெல்லாம் யோசிக்காதீங்க சித்தி. உங்கள் வீட்டுக்கார் எங்கே இருக்காரோ அங்கே இருக்கிறது உங்களுக்கும் நல்லது தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு வந்து அன்பரசு. என்ன இவன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருப்பா, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, இந்த வீட்டில் தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, எப்படி எப்படி நான் போக முடியும் இங்கே விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ எந்த வீட்டுக்கு நான் போக முடியும்? எதுக்கு பாப்பல? சரி, இன்னொரு ஐடியாவும் இருக்குது, அந்த ஐடியா வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க. எதிரில் வந்து கெஸ்ட் ஹவுஸ் வந்து காலியாக போகுது, அந்த வீட்டுக்கு வேணால் நீங்கள் கெஸ்ட் ஹவுஸில் வேணால் இருந்துக்கோங்க, தனி கொடுத்துரும், உங்கள் பிள்ளையும் வந்து மருமகளையும் வச்சுருங்க. என்னப்பா சொல்கிற? காவேரி ஃபேமிலி அங்கே தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எல்லாரும். அதுக்கு வந்து காவேரி ஃபேமிலி அங்கே இருக்க போகிறாங்களா? இதுக்கப்புறம் காவேரி ஃபேமிலி அங்கே இருக்கவே போகிறதில்ல. ஏன்னா அவங்க நம்ம வீட்டுக்கு வர போகிறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னப்பா சொல்கிற அப்படின்னு. ஆமாம், பின்ன காவேரி எவ்வளோ நாள் தான் தனியாக இருப்பா? அவளுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. அவங்க வீட்டில் நான் போய் பார்த்தேன், பெரிய வீடு, நல்லா வாழ்ந்திருக்காங்க. அவங்க எதுக்கு அந்த இடத்துலேருந்து கஷ்டப்படணும்? அதனால் அவங்க எங்கள் கூட இருப்பாங்க, நீங்கள் கெஸ்ட் ஹவுஸில் இருங்க அப்படின்னோடனே எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. செம்ம கடுப்பாகிறாங்க எல்லாருமே. இங்கே பாருங்கள் சித்தப்பா அப்படி சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. இங்கே பாருங்கள், நான் சொல்கிறத புரிஞ்சுக்குங்க. ஒன்று, நீங்கள் இந்த வீட்டில் இருக்க முடியாது, ஏன்னா உங்களுக்கு ரேஞ்ச் பத்தாது. அப்படி இல்லை நீங்கள் கெஸ்ட் ஹவுஸில் இருந்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லைல்ல உங்களுக்கு. அப்படி இல்லையா உங்கள் சம்மந்தியோடு நீங்கள் போகிறது உங்கள் இஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே காவேரி பார்க்குறாரு விஜய். என்ன காவேரி, உங்கள் வீட்டில் இருக்கவங்கலாம் நம்ம வீட்டுக்கு வர சம்மந்தம் தானே அப்படின்னோடனே, அது வந்துங்க அப்படின்றாங்க. ஒன்று இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் ஒத்து வராதுப்பா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம சாரதா. உடனே வந்து இங்கே பாருங்க அத்தை, எல்லாம் பார்த்துக்கலாம் அத்தை, நீங்கள் அமைதியாக இருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாருங்கள், அங்கே கொடுக்குற வாடகை இங்கே கொடுக்க போகிறீங்க, அவ்வளோதானே, எங்கள் வீட்டிலே இருந்துக்குங்க, வாடகை கொடுங்க, கண்டிப்பாக நான் வாங்கிக்கிறேன், ஓகேவா அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. இதை கேட்டுட்டு வந்து அப்படி பார்த்துட்டே இருக்காங்க காவேரிக்கு ஒன்றுமே புரியல. அடுத்து வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து யோசிக்கிறாரு அன்பரசு. இது நடந்து போச்சு அப்படி சொல்லிட்டு காவேரியோட ஃபேமிலி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. உடனே வந்து காவேரி கிட்ட விஜய் இப்போ சொல்கிறாரு, இங்கே பாரு, உனக்கும் சரி வந்து உங்கள் ஃபேமிலிக்கும் சரி இது வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். ஆனால் நான் சொல்கிறது தான் நிஜம். நீங்கள் வந்து இதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் தான் இருக்க போகிறீங்க, அந்த வீட்டில் வாடகையை இங்கே தான் கொடுக்க போகிறீங்க, போதுமா அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. மாப்பிள்ளை அது வந்து மாப்பிள்ளை அப்படி சொல்லி சொன்னோன்னே, பார்த்துக்கலாம் அத்தை அப்படி சொல்லி சொன்னோன்னே என்ன பண்ணுன்னு தெரியாமல் அப்படி சாரதா நிற்கிறாங்க. அடுத்து வந்து காவேரி வந்து ஏங்க இதெல்லாம் வேணாங்க, சொன்னால் கேளுங்கன்றாங்க. இங்கே பார் காவேரி, உன் சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி கையை பிடிச்சி பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்குற ராகினிக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. என்னப்பா நடக்குதுங்க? அப்போது அஜய்க்கும் வந்து அஜயோட ஃபேமிலிக்கும் அந்த வீடு சொந்தம் இல்லையா? எனக்கு ஒன்றுமே புரியலப்பா, இது விசாரிங்கப்பா அப்படின்னோடனே சம்மந்தி இவர் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை முடிவு பண்ணுறதுக்கு விஜய் யார்? இந்த வீட்டில் உங்களுக்கு உரிமை இருக்குல்ல, அப்புறம் யார் விஜய் இப்படிலாம் முடிவு பண்ணுறதுக்கு அப்படின்னோடனே, விஜய் தான்ப்பா இந்த வீட்டோட ஓனரு, பின்ன அவன் முடிவு பண்ணாமல் யார் முடிவு பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாப்பா, ஏன் உங்கள் சம்மந்தி சொல்லலையா அந்த விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்குறாரு. அதெல்லாம் கேட்டு ராகினி பசுபதி செம டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே கெத்தா நிற்கிறாங்க காவேரி. இதோட முடியுது.